இசை, என்னோட பேரு திலகா. நான் ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு வரேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அர்ஜுன் அப்படிங்கிற ஆண் குழந்தையும் திவ்யா அப்படிங்கிற பெண் குழந்தையும் இருக்கிறாங்க. என்னோட கணவர் ரவி வெளியூர்ல வேலை செய்றாரு. வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் வீட்டுக்கு வருவாரு. நான் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்ல தனியா தான் இருப்பேன். எப்பவுமே தனியா இருக்கும்போது டிவி பார்க்கறது வழக்கம். ஒரு நாள் எங்க ஊர்ல பேஞ்ச கனமழை காரணமா நான் தோட்டத்துல வச்சிருந்த மலர்கள் செடி எல்லாமே வீணா போச்சு. அத சரி செய்யறதுக்கு எனக்கு யாராவது ஒருத்தரோட உதவி கண்டிப்பா தேவைப்பட்டுச்சு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வெளியில உக்காந்துருந்தேன். அப்போ அங்க வந்த பக்கத்து வீட்டு பையன், என்னக்கா ஏன் இப்படி உக்காந்துருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்டான். அவன்கிட்ட நடந்தத சொல்ல சரிக்கா, நான் சரி செய்றேன்னு சொன்னான். சரிவான்னு சொல்லி அவனை உள்ள கூட்டிட்டு போனேன். முதல் நாள் 2 பேரும் சேர்ந்து தோட்டத்தை சுத்தம் பண்ணோம். அப்போ அக்கா எனக்கு ஒரு கப் காஃபி தரீங்களான்னு கேட்டான். ரொம்ப களைப்பா இருக்குன்னு சொன்னான். சரின்னு சொல்லி நான் சமையலறைக்கு போனேன். சமையலறையில நான் காஃபி போட்டுட்டு இருந்தப்போ நான் கருப்பா பூச்சிய பார்த்து பயத்துல கத்த ஆரம்பிச்சேன். என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லி உள்ள ஓடி வந்தான். ஒண்ணுமில்லடா தம்பி, கரப்பாம் பூச்சின்னு சொல்லி அவன் பக்கத்துல போயிட்டு மறைஞ்சுகிட்டது போல அவனோட தோல்ல கை வச்சேன். இதுக்கெல்லாம் அக்கா பயப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த கரப்பாம் பூச்சியை எடுத்துக்கிட்டு போய் வெளியில போட்டுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து, நீங்க பயத்துல என்ன பிடிச்சுக்கிட்டது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்ல கொஞ்சம் வெக்கத்துல முகம் சிவந்து தலைய கீழே குனிஞ்சுகிட்டு நின்னேன். அதுக்கப்புறமா அவன் என் பக்கத்துல வந்து, நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, அதனால உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன்னு சொல்லிட்டு என்னோட பக்கத்துல வந்தான். அவனோட மூச்சு என்னோட மூச்சு ஒன்னு சேரும். அந்த நெருக்கத்துல நின்னுட்டு என்னோட முகத்தை பார்த்தான். நான் கொஞ்சம் நகர்ந்து, சரிடா நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு வந்த காஃபியை எடுத்து அவனோட கையில கொடுத்தேன். அவனும் காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அன்னைக்கு நைட்டு எங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, நம்ம வீட்ல குலதெய்வ பூஜை இருக்கு, வீடு புழுக்க சுத்தம் பண்ணிருன்னு சொன்னாங்க. பூஜைக்கு நீயும் வரணும்னு சொன்னாங்க. அதனால எல்லாத்தையும் இப்பவே சுத்தப்படுத்திட்டா உனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், உனக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்காது இல்லையான்னு சொல்லிட்டு போன வச்சுட்டாங்க. நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னோட கணவர் இருந்திருந்தா மேல இருக்க பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி கொடுத்திருப்பாரு. நான் அதை சுத்தம் செஞ்சிருப்பேன். அதுக்கப்புறம் அவரே வீட்டவையும் கிளீன் பண்ணிருப்பாரு. குழந்தைகளும் சின்னவங்கங்கிறதுனால அவங்கள நான் வேலைக்கு வைக்க முடியாது. 2 பேரும் ஸ்கூல் போறாங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு பக்கத்து வீட்டு பையன் அரவிந்தும் அவனோட ஃப்ரெண்டான கார்த்திக்கும் வெளியே போறதுக்கு மாதிரி இருந்துச்சு. அரவிந்த் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் உதவி பண்றியான்னு கேட்க, நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு கார்த்திக் சொன்னான். இன்னும் இல்லக்கா, நான் இப்பவே வந்து உங்களுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு தன்னோட உடைகளை மாத்திக்கிட்டு அரவிந்த் வேகமா எங்க வீட்டுக்கு வந்தான். கார்த்திகிட்ட நாளைக்கு போய்க்கலாம் நீ போடான்னு சொல்லிட்டு அரவிந்த் எங்க வீட்டுக்கு வந்தான். என்ன அக்கா திடீர்னு கூப்பிட்டுருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்க, நானும் அரவிந்த் எங்க வீட்டை கொஞ்சம் சுத்தம் செய்யணும், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு சொல்லி அவனை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி அக்கான்னு சொல்லி அவனும் எனக்கு உதவியா இருந்தான். எல்லாத்தையும் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சோம். அப்போ அரவிந்த் அக்கா மேல இருக்க பொருட்களை எல்லாம் நீங்க எடுத்து கொடுங்க, நான் கீழே வைக்கிறேன்னு சொன்னான். ஏண்டா உனக்கு உயரம்னா பயமான்னு சொல்லி கேட்டு சிரிச்சுக்கிட்டே ஏணி வழியா பரணி மேல இருக்க பொருட்களை எடுக்க ஏறனேன். அப்போ ஏணிய பிடிச்சிக்கிறேன் அக்கான்னு சொல்லி அரவிந்த் கெட்டியா அந்த ஏணிய பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். நான் மேல ஏறி பொருட்களை எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப அரவிந்த் என்னோட கால்களை மெல்ல தடவ எனக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ செய்ய, அரவிந்த் அந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னேன். உடனே அரவிந்த், இல்லக்கா உங்க கால் நல்லா வலுவலுன்னு அழகா இருக்கு, அதனாலதான் சும்மா தடவி பார்த்தேன்னு சொன்னான். திரும்ப திரும்ப அவன் கைகளால என்னோட கால்களை தடவ எனக்கு உணர்ச்சிகள் பொங்க ஆரம்பிச்சது. நான் என்னோட கணவர் கூட உல்லாசமா இருந்து வெகு நாட்கள் ஆனதுனால இவன் என்னோட ஆசைகளை எல்லாம் தூண்டிவிட்டான். கூச்ச தாங்காம நான் கையெடுத்து அவன் மேல விழுந்தேன். அதுக்கப்புறம் என்ன அவன் கட்டி பிடிக்க, நான் அவனை கட்டி அணைக்க, இருவரும் அன்னைக்கு தனியா உல்லாசத்துல இருக்க ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறமா இப்படியே எங்களோட உல்லாச பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அரவிந்த் வெளியூருக்கு போக தயாரானா. என்ன அரவிந்த் எங்க கிளம்பிட்டேன்னு கேட்க, படிப்புக்காக வெளியூர் போறேன்னு சொன்னான். எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. என்னோட சூட்டை உன்கிட்ட தானே தனிச்சுக்கிட்டு இருந்தேன், நீ இப்படி வெளியூர் போயிட்டா நான் என்ன செய்வேன்னு கேட்க, எல்லாம் சரியாகிரும் அக்கா,
ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பெரிய மனசு இல்லாமையே அவன் வெளியூருக்கு கிளம்பிட்டான். அவளோட கண்கள்லயே எனக்கு அந்த ஏக்கோ தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் 2-3 நாட்கள் என்னால வீட்டுல இருக்கவே முடியல. பிள்ளைகளும் பரீட்சை விடுமுறைக்காக எங்க பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் அரவிந்த் வெளியூர் போனதும் தெரியாத கார்த்திக் அங்க வந்து என்கிட்ட விசாரிக்க நான் எல்லா விஷயத்தையும் அவன்கிட்ட சொன்னேன். அப்ப அரவிந்த் என்ன பத்தி ஏதோ கார்த்திக் கிட்ட சொல்லியிருப்பான் போல. உள்ள உட்கார்ந்து பேசலாமான்னு கார்த்திக் கேட்டான். ஏன்னு நான் கேட்டதுக்கு நான் ரொம்ப தூரம் வெயில்ல நடந்து வந்தேன்கா, அதனாலதான் சொல்றேன்னு சொன்னான். சரி உள்ளவான்னு சொல்லி எலுமிச்சை சாறு பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காருன்னு சொன்னேன். நான் சமையலறைக்கு போயிட்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சிட்டு இருந்தேன். அப்ப என்னோட பின்னால வந்த கார்த்திக் என்னோட இடுப்பை மெதுவா இல்ல எனக்கு அரவிந்தோட நினைவுகள் வர சட்டுன்னு கார்த்திக்கை தள்ளி விட்டுட்டு ஏன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு உடனே கார்த்திக் அரவிந்த் என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். நீங்களும் அரவிந்தும் ஒன்னா இருந்ததுன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டான். என்கிட்ட சொல்ல எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நான் மழுப்பலா சொல்ல அதுக்கு அவனும் இல்ல எனக்கு எல்லாமே தெரியும், உங்களுக்கு எங்க மச்சம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லி இருக்கான்னு சொல்லி என்கிட்ட நெருங்க முயற்சித்துக்கிட்டே இருந்தான். நானும் எங்க இந்த விஷயத்தை வெளியில சொல்லிருவானோன்ற பயத்துல அவனுக்கும் நான் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். திருடன் மாதிரி பகல இரவுன்னு பதுங்கி பதுங்கி எங்க வீட்டுக்கு வந்து என்ன அவன் தினமுமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அவன் என்கிட்ட நடந்துக்கிறது மிருகத்தனமா இருந்துச்சு. என்னால முடியலன்னு சொன்னா கூட என்ன விடாம அவனோட ஆசை அடங்குற வரைக்கும் என்ன விடமாட்டான். நான் வீட்டுக்கு தூரம்னு சொன்னா கூட என்ன விடமாட்டான். இப்படி இருந்த கார்த்திக் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டே இருந்தேன். அப்பதான் அரவிந்த் ஒரு நாள் விடுமுறைக்கு வீட்டுக்கு வர அவன்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். அவனும் கார்த்திக் அப்படி பண்ணுனானா சரி விடுங்க, நாளைக்கு வேற ஒருத்தங்கள வர சொல்றேன்னு சொல்லி திமரா என்கிட்ட பதில் சொல்ல ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு நான் அரவிந்த் கிட்ட கேட்டதுக்கு பத்தினி மாதிரி நடிக்காத கணவர் வெளியூர்ல வேலை செய்யும் போது நீ இங்க என் கூட உல்லாசமா தானே இருந்த, நீ தானே சொன்ன உன்னோட சூட்டை என்கிட்ட தனிச்சுக்கிறேன்னு சொல்லி அதனாலதான் நான் இல்லாதப்போ உன்னோட சூட்டை தனிக்க ஆள் அனுப்புனேன். இதுல என்ன தவறு இருக்குன்னு என்கிட்ட திமிரா சொன்னான். நான் அரவிந்த் மேல வச்சது உண்மையான அன்பு, ஒரு விதமான காதல். ஆனா அது அரவிந்துக்கு புரியல. ஏன்னா எனக்கு முன்னாடியே கல்யாணமானதும் அவனை விட நான் வயசுல அதிகமானவ, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறத அவன் நினைச்சுக்கிட்டு என்ன அவன் காதலிக்கவே இல்லை, என்ன அவன் வேறு விதமா நினைச்சு பயன்படுத்திக்கிட்டான் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறமா நான் இதெல்லாம் எப்படி நான் கடந்து போவேன்னு தெரியாம விழிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்ப என்னோட கணவர் 2 நாள்ல வீட்டுக்கு வரதா சொல்லி எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. இந்த கார்த்திக் என்னை விடுறதா தெரியல. இதனால நானே இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைச்சு அன்னைக்கு நைட்டு கார்த்திக் வரும்பொழுது நான் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சேன். அப்ப கார்த்திக் என்னோட நிலைய பார்த்து வருந்தி போயிட்டு என்னை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போனான். அங்க தெரியாம இவங்க விஷத்தை குடிச்சிட்டாங்கன்னு சொல்லி விஷம்னு தெரியலன்னு பொய் சொல்லி மருத்துவமனையில சேர்த்துட்டு என்ன பார்த்துக்கிட்டான். மறுநாள் விடிஞ்சதும் என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நான் தவறா பயன்படுத்திக்கிட்டது என்னோட தவறுதான், இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். உங்களை நான் தவறா பயன்படுத்திக்கிட்டது என்னோட தவறுதான், இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான். அதுக்கப்புறமா என்னோட உறவினர்களிட்ட தெரியாம விஷத்தை குடிச்சிட்டேன்னு சொல்ல அவங்களும் அதை நம்பிட்டாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும் அரவிந்த் கார்த்திக்கும் எங்க வீட்டுக்கு வரத பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படியோ அதையெல்லாம் நான் சமாளிச்சிட்டேன். அதுக்கப்புறமா 2 நாட்கள் கழிச்சு என்னோட கணவர் ஊருக்கு வந்தப்போ அரவிந்தும் கார்த்திக்கும் என்னோட கணவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வர நான் இவங்க 2 பேரையும் என்னோட கணவன் கூட பார்த்தப்போ பயந்து போயிட்டேன். அதுக்கப்புறமா என்னோட கணவர் என்கிட்ட வந்து திலகா கார்த்திக் சொல்றது உண்மையா, அவங்க இல்லைன்னா இன்னைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிருக்கும் இல்லையா, என்னன்னு தெரியாம சரியா எதையும் சாப்பிட மாட்டியான்னு திட்டிட்டு அரவிந்துக்கும் கார்த்திக்கும் நன்றி சொன்னாரு. நீ வீட்ல தனியா இருக்க ரொம்பவே வருத்தத்துல இருந்தேன்னு, இனிமே நான் வெளியூருக்கு வேலைக்கு போக மாட்டேன், உன் கூடவே இருக்கேன், நீ அவங்க கிட்ட சொல்லி வருத்தப்பட்டன்னு 2 பேரும் என்கிட்ட சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாரு. அப்பதான் அரவிந்தும் கார்த்திக்கும் என்னோட கணவர்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு எனக்கு புரிஞ்சது.
இதுக்கப்புறமா என்னோட கணவர் மருத்துவமனையோட பில்லை கட்டுறதுக்காக போனப்போ கார்த்திக்கும் அரவிந்தும் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. எங்களோட இச்சிக்கு உங்களை பயன்படுத்திக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அக்கா, இனிமே உங்க வாழ்க்கையில நாங்க தலையிட மாட்டோம், அதுக்காக தான் நாங்க உங்க கணவரை இங்க இருக்க மாதிரி கேட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த 2 நாட்கள் கழிச்சு அரவிந்த் அவனோட வீட்டை காலி செஞ்சுட்டு வேற ஊருக்கு போயிட்டான். இப்ப நான் என்னோட கணவர் மகள்கள் மகன் என சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது போல சுவாரஸ்யமான கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி. இசை.